VTS Finance GmbH சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க வீட்டுக்கடன் தனிநபர் வங்கிக் கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்பட விண்ணப்பிக்கலாம். நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா? மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா? உங்களுக்கு தரமான முறையில் சோலார் பூட்டி தரப்படும். விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம். VTS Finance GmbH. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற சிறிது நேரத்திலேயே உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்ளும் திட்டத்தை அறிவித்தார். இந்த முடிவு குறிப்பாக WHO மற்றும் பல ஐக்கிய நாடுகள் சபை நிறுவனங்களை நடத்தும் ஜெனீவா நகரத்திற்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஜெனீவாவானது சர்வதேச அமைப்புகளுக்கான மையமாக உள்ளது. மேலும் இந்த குழுக்களுடனான அமெரிக்க உறவில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டால் அது பிராந்தியத்தை பாதிக்கலாம். சுவிட்சர்லாந்தின் முன்னாள் ஜனாதிபதியும் கூட்டாட்சி கவுன்சில் உறுப்பினருமான மிச்சலின் கால்மேரே கருத்துப்படி ட்ரம்பின் முடிவு உள்ளூர் பொருளாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்பதோடு சர்வதேச அமைப்புகளுடன் தொடர்புடைய 33,000 வேலைகளை பாதிக்கும் என்றார். பொது ஒலிபரப்பாளரான RTS-க்கு அளித்த பேட்டியில் கால்மேரே UN மற்றும் WHO-வின் இருப்பு ஜெனீவாவின் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு கணிசமாக பங்களிக்கிறது என்று விளக்கினார். அமெரிக்கா அதன் ஈடுபாட்டை குறைத்தால் இந்த அமைப்புகளின் நிதி மற்றும் செயற்பாடுகள் சுருங்கக்கூடும். இது நகரத்தின் பொருளாதாரத்தில் அலைகளை ஏற்படுத்தக்கூடும். இந்த நடவடிக்கை ஜெனீவாவிற்கு மாத்திரமல்ல உலகளாவிய சுகாதார முயற்சிகளுக்கும் கவலைகளை எழுப்புகிறது. ஏனெனில் அமெரிக்கா WHO-வின் முக்கிய நிதி ஆதரவாளராக இருந்து வருகிறது. சாத்தியமான விலகலானது ஜெனீவாவின் பொருளாதார மற்றும் சர்வதேச அமைப்புகளின் செயற்திறன் ஆகிய இரண்டிற்கும் சவால்களுக்கு வழிவகுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.